அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய மன்னிப்பை, அல்லாஹுடைய அபிவிருத்தியை நமக்கு மத்தியிலே சுமந்து வரக்கூடிய அற்புதமான ரமலான் மாதத்திலே இரவுகளில் யார் நின்று வணங்குகிறாரோ அவருக்கான பாவ மன்னிப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான இரவிலே நம்ம எல்லாம் அல்லாஹ் குளிமை வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நேற்றைய தினம் இறைவனுடைய உதவியை கொண்டு நம்ம என்ன பார்த்தோம்? அல்லாஹுடைய அச்சத்தால் அழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறதுனா எப்படி அப்படின்னு பார்த்தோம். இன்றைய தினம் அதே அளவு முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் ஒரு சில நேரங்கள் அதை பார்ப்போம். அது என்ன அப்படின்னா, இந்த ஒரு செயல் இல்லை என்றால் உப்பில்லாத பண்டம் குப்பையிலே என்பதை போல இது இல்லாத இபாதத் குப்பைக்கு போகும். அது என்ன? தக்வா இருந்தால் தான் இபாதத் செய்யவே வருவான். ஏன்? மாஷா அல்லாஹ். இஹ்லாஸ் இல்லாமல் எவ்வளோ பெரிய அமல் செய்தாலும் பிரயோஜனம் இல்லை. இஹ்லாஸோடு ஒரு சின்ன கல்லை தூக்கி போட்டாலும், பாதையிலேருந்து ஒரு கல்லை தூக்கி வீசினாலும் அதெல்லாம் பிரயோஜனம் இருக்கும். ஒரு செயலுடைய அர்த்தம் புரிந்து அதை செய்பவர்களுக்கு அல்லாஹ் பெரிய நன்மைகளை தருகிறார். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான். அந்த பையன் ஒழுங்காக ஸ்கூலுக்கு போகல. ஏதோ ஒரு பையனை சொன்னால் இவன் ரியாக்ட் பண்ணுறான். ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தானா, அந்த பையன் சரியாக ஸ்கூலுக்கு போகலையா, சரியாக வேலைக்கும் போகலையா. அப்போ என்ன பண்ணாரா, அவங்க அப்பா கூப்பிட்டு, நீ என்ன பண்ணுறதே தெரியாது, டெய்லி 100 ரூபா எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். டெய்லி 100 ரூபா எடுத்து வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். நீ என்னவோ பண்ணிக்க, 100 ரூபா மட்டும் எடுத்து வந்து கொடுத்துரு. இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கு. ஸ்கூலுக்கு போனியா கேட்க மாட்டேன், படிக்க போனியா கேட்க மாட்டேன், வேலைக்கு போனியா கேட்க மாட்டேன். எவ்வளோ வேணும்? 100 ரூபா இருந்தால் போதும். சரின்னு இந்த ஆஃபர் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் பாட்டுக்கு நேராக போனான். அன்றைக்கி நாள் வந்து அவங்க மாமி வீட்டுக்கு போயிட்டு, யார் வீட்டுக்கு? மாமி வீட்டுக்கு போயிட்டு, ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படின்னு, ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்க அப்படி. ஃபஸ்ட்டு ஏதோ புள்ள வந்து கேட்குறானே, என்ன பண்ணிட்டாங்க மாமி? 100 ரூபா கொடுத்துட்டான். ஜாலியாக சுற்றி இருக்கிட்டு சாயங்காலம் போயிட்டு அவங்க அப்பா கிட்ட அந்த 100 ரூபாவை கொடுத்துறான். அவங்க அப்பா என்ன பண்ணார், கையோட வான்னு கூப்பிட்டு போய் வீட்டுக்கு பின்புறத்துக்கு கொல்லைப்புறத்துக்கு கூப்பிட்டு போய், இங்கே பாரு அப்படின்னு சொல்லி அவன் முன்னாலே அந்த 100 ரூபாவை என்ன பண்ணிட்டார்? கிழிச்சு போட்டார். 100 ரூபாவை கிழிச்சு போட்டார். ஒரு நாள் யார் வீட்டில் வாங்கிட்டான்? மாமி வீட்டில் வாங்கிட்டான். 2வது நாள் சாச்சி வீட்டில் வாங்குறான். அதே மாதிரி அவங்க அப்பா என்ன பண்ணார்? 2வது நாள் சாயங்காலம் அவன் முன்னாலேயே கிழிச்சு போட்டார். 3வது நாள் பெரியப்பா கிட்ட வாங்குறான். அடுத்த நாள் சித்தப்பா கிட்ட வாங்குறான். அடுத்த நாள் நண்பர்கிட்ட வாங்குறான். இப்படியோ ஒரு 10 நாள் 12 நாள் வாங்கி முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் திரும்ப 12 நாள் முடிஞ்சு 13வது நாள் அதே மாமிக்கிட்ட போயிட்டு, அன்னைக்கு வாங்கினாலும் 100 ரூபா, அதே மாமிக்கிட்ட போயிட்டு, மாமி இன்னைக்கு ஒரு 100 ரூபா. டேய் யாரா சும்மா வளவலன்னு ஒரு நாள் தான் தருவாங்க. என்ன ஒரு வாட்டி கேட்டால் கொடுப்பாங்க, சும்மா தர முடியாது. இப்போ ரிப்பீட்டடாக போய் இப்போ யார்கிட்ட கேட்டாலும் இப்போ தரமாட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ 10-13 நாள் என்ன பண்ணியாச்சு, அப்பாவுக்கு கொடுக்க வேறு செஞ்சாச்சு, முடியலைன்னா சொல்லாமல் கொடுத்தாச்சு. இப்போ அவர் கேள்வி கேட்பார், ஏது என்ன? இப்போ வந்து வித்தவுட் ஆப்ஷன் வந்து வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு ஒரு இட்லி கடைக்கு போகிறான். போய் 100 ரூபா தரீங்களா வேலை செய்கிறேன்னா? அப்பா 100 ரூபாலாம் இட்லி கடையில் கொடுக்கணுன்னா நீ அவ்வளோ வேலை பார்க்கணும். மாவு ஊற்றும் போது கூட இருக்கணும், சாம்பாரை கிண்டணும், தட்டை கழுவணும், வடைக்கு நிற்கணும், எல்லா வேலையும் பார்க்கணும். அப்போ தான் எப்போ தருவோம் 100 ரூபா? லாஸ்ட்டாக வீட்டுக்கு போகும்போது கொடுப்போம். அப்படி கடினமான வேலை. காலையிலேருந்து இடையில மத்தியானம் கூட கேட்டுக்கிறான், 100 ரூபா முடிப்பா, வேலையை முடிப்பா, தரலாம் அப்படி. அப்புறம் மத்தியானம் வீட்லேயே சாப்பிட்டுட்டு பசிக்கு அப்படியே சாயங்காலம் 6-7 மணிக்கு அதுக்கு மேலே நாஸ்டா கடைக்கு வேலை என்ன இருக்குது? மத்தியானத்தில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே பொருளை கழுவுறது, கடையை க்ளீன் பண்ணுறது, எல்லா வேலையும் பார்த்தோன்னே எவ்வளோ கொடுத்தாங்க?
எவ்வளோ கொடுத்தாங்க? 100 ரூபா. இப்போ இந்த 100 ரூபாவை கொண்டு போய் யார்கிட்ட கொடுத்தாரு? அப்பா கிட்ட கொடுத்தாரு. இப்போ அப்பா என்ன பண்ணார்? வா போலான்னு பின்னால் கூட்டு போயிட்டு இப்படி தான் எடுத்தார். இப்படி எடுத்தார். என்னங்க பண்ணுறீங்க நீங்கள்? தேவையில்லாத வேலை. 100 ரூபா அதோட அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? மீனிங் தெரியுமா? அதுக்கு என்னங்க அப்படி வேலை பார்க்குறீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டான் பையன். இத்தனை நாள் 13 நாள் கிழிச்சனடா, உனக்கு ஒன்றுமே தெரில, இன்றைக்கி வந்து இவ்வளோ உணர்ச்சி வசப்படுறிய அப்படின்னு. இதுதான் ஒரு செயலை செய்வதற்கு அந்த செயலுக்கு பின்னால் உள்ள நோக்கம், அந்த நோக்கம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை பொறுத்து தான் அந்த செயல்கள் அமையும். இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மானவா என்பதுதான் புகாரி ஷரீஃபினுடைய முதல் ஹதீஸ். இன்னமல் அமாலு பின்னியா வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇம் மானவா. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்து அமைகிறது. எல்லாருக்கும் அவங்க எண்ணம் எப்படியோ அப்படி தான் கிடைக்கும். இதுக்கு ஆழமான அர்த்தம்லாம் இருக்குது. இஹ்லாஸை தாண்டி இது இஹ்லாஸுக்கு தான் இந்த ஹதீஸு. ஏன்னா அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி. இஸ்லாத்தில் இருக்கிற தியாகங்கள்லேயே பெரிய தியாகம் வந்து ஹிஜ்ரத். இஸ்லாத்துக்கிற ஏன்னா இஸ்லாமிய வரலாற்றினுடைய ஆண்டு குறிக்கப்படுவது எதை வச்சு தான்? ரசூலுல்லாஹ் மக்காலேருந்து மதீனாவுக்கு போன நாள்லேருந்து தான் நம்ம ஹிஸ்டாரியுடைய ரெனைசன்ஸே குறிக்கப்படுது. அந்தளவுக்கு முக்கியமானது. ஹிஜ்ரத்னா என்னது? மக்காலேருந்து ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க, எல்லா செயல்களும் எண்ணங்களுடைய அடிப்படையில் தான் முடிவாகுது. யாருடைய ஹிஜ்ரத் என்னும் செயல் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் அப்படின்னு நியத் வச்சு ஒருத்தன் பண்ணாரோ ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வரசூலிஹி, அதுக்கேற்ற கூலி கிடைச்சிடும். ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு லிதுன்யா யுஸீபஹா அவ் இம்ரஅத்தின் யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அதே நேரம் யாருடைய ஹிஜ்ரத் அவ்வளோ பெரிய தியாகம், அது இங்கே முட்டுட்டு எல்லாத்தையும் மக்கா மதீனால சம்பாரிச்சது, அப்பா அம்மா உற்றார் உறவினர் நண்பர்கள் தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுங்கையா கிளம்பி போகணும், அல்லாஹ்வுக்காக மதீனா கிளம்பி போகணும். அப்படி கிளம்பி போகும்போது ஒருத்தர் மனசில் இப்படி இருந்துச்சான், போனால் அங்கே நம்ம மாமி பொண்ணு ஒரு இருக்குது, அதை அப்படியே கட்டிக்கலாம் அப்படின்னு நினச்சானா ஒருத்தர். அங்கே போனால் மதீனால மாமி பொண்ணு ஒன்று இருக்குது, அதை கல்யாணம் பண்ணிக்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, மாமி பொண்ணுன்னு இல்லை. எப்படி சொல்கிறாங்கன்னா, யாருடைய எண்ணம் ஹிஜ்ரத்துக்கு தான் போகிறோம், ஆனால் போகிறோமே அப்படி போனால் உலகத்தில் ஏதாவது ஒரு பொருள் கிடைக்கும், அதை எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பெண்ணை போனால் அங்கே அந்த பெண்ணை போனால் அங்கே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒருத்தன் போனானோ இப்போ ஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. அவனுக்கு அந்த நன்மைலாம் கிடையாது. எதுக்காக போனானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அப்போ இன்னைக்கு இரவு தொழுகைகள், ரமலான் நோன்புகள், அதனால தான் நம்ம வந்து சரி தவறு என்பதை தாண்டி நீங்கள் நோம்பான்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? நோம்பான்னு கேட்டால் பொதுவாக என்ன சொல்லுவோம்? அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவோம். என்ன அர்த்தம் அதுக்கு? நோம்பான்னு கேட்டால் ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். எதுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்கிறோம்? இஹ்லாஸ் ரொம்ப முக்கியம் அதில். ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான் நோம்பை பற்றி சொல்லும்போது, அஸ்ஸௌமு லீ வ அனா உஜ்ஸி பிஹி அப்படின்றா. நோம்பு எனக்கு, நானே அதுக்கு கூலி, நான் தான் கூலி. அதுக்கு அவ்வளோ முக்கியம் நோம்பு. இருக்கிறதுலேயே இஹ்லாஸ் அதிகமாக பேசப்பட வேண்டிய சப்ஜெக்ட் எது? நோம்பு. அதை செய்கிறோம். நோம்பு யாருக்கு வைக்கிறோம்? அல்லாஹுக்காகவே நோம்பு வைக்கிறோம். இரவில் யாருக்காக நின்று வணங்குறோம்? அல்லாஹுக்காகவே நின்று வணங்குறோம். இந்த எண்ணம் சரி செய்யப்பட வேண்டும். அந்த இஹ்லாஸ் ரொம்ப 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 முக்கியமானது. அந்த இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னால், ஒரு பையன் இருந்தானா, அதுக்கும் ஒரு பையன் உதாரணம் சொல்கிறேன். இஹ்லாஸ் இல்லைன்னா என்ன ஆகும்? 3 பையன் சேர்ந்து ஒரே பொண்ணை லவ் பண்ணாங்களாம். 3 பையன் சேர்ந்து ஒரே பொண்ணை லவ் பண்ணாங்க. பொண்ணு வந்து அந்த ஊர் இமாம் பொண்ணா, அந்த ஊர் இமாம் பொண்ணு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, 3 பேருக்கும் தைரியம் வந்திருக்கு, போய் இமாம்கிட்ட என்ன கேட்டுருவோம்? பொண்ணு கேட்டுருவோம் அப்படின்னு. எண்ணங்கள் பொறுத்து எப்படி அமையும் அப்படிங்கிறது இப்போ ஒரு சாட்சி. அப்போ போய் அவர்கிட்டே பொண்ணு கேட்டுருவோம் அப்படின்னோடனே இமாம் என்ன சொல்லியிருக்காரு, அப்படியாப்பா அவ்வளோ தைரியம் வந்திருக்கு உங்களுக்கு 3 பேருக்கும் என்கிட்ட பொண்ணு கேட்கறதுக்கு, ரொம்ப சந்தோஷம். என்ன உன் பேர் என்னன்னு ஃபஸ்ட்டு பையனை கேட்டிருக்காரு. அவன் சொல்லியிருக்கான், என் பேர் ரஹ்மான் அப்படின்ட்டு இருக்கான். அவன் பேர் ரஹ்மான். சரி சூரத்து ரஹ்மானை சொல்லு அப்படின்னாரான். சொல்லிட்டான், தெரிஞ்சிருக்கான் அவனுக்கு. சொல்லிட்டான், நல்ல பையன் போல இருக்கு, லவ் பண்ணாலும் நல்ல பையனாக இருந்திருக்கான். சொல்லிட்டான் சூரத்து ரஹ்மான். அப்படி இப்படி பயம் தானே, அவன் சொல்லி முடிக்கிறீங்க. அவனுக்கு பதட்டம், கூட இருக்கிற 2 பேருக்கு அவன் எங்கே சொல்லிடுவானோன்னு. அவன் சொல்லிட்டானா என்ன ஆகிடும்? பாஸ் பண்ணிடுவான்ல. அவன் எங்கே சொல்லிடுவானோன்னு இவங்களுக்கு பதட்டம். ஆக மொத்தத்தை இப்போ ஆயத்து யாருக்காக ஓதிட்டு இருக்கிறாங்க? இப்போ யாருக்கு? பொண்ணை கட்டுறதுக்கு ஓதிட்டு இருக்கிறாங்க. சூரத்து ரஹ்மான் ஓத சொல்றாரு, அவர் ரஹ்மான் ஓதிட்டான். கூட இருக்கிறவனு ஓதுறவனுக்கு வந்து எங்கே ஓதாமல் போயிடுவோம்னு பதட்டம், கூட இருக்கிற 2 பேருக்கு எங்கே முழுசாக ஓதிட்டு இவன் தட்டிட்டு போயிடுவானுன்ற பதட்டம்.
சரி, ரெண்டாவது ஒரு ஆள் கேட்டாங்க. அவர் கேட்டார், உன் பேர் என்ன அப்படின்னாரு. என் பேர் யூசுப் அப்படின்னா. என் பேர் யூசுப் அப்படின்னா. சரி, நீனு சூரத்து யூசுப் போகுது. ஒன்று இந்த மிச்சம் 2 பேருக்கு பதட்டம். ஐயோ, நம்மள ஓதிடுவானவொன்னு ஓதனவனுக்கு பதட்டம், அவன் ஓதிடக்கூடாதுன்னு இனிமே இருக்கிறவனு 3வது ஆளுக்கு பதட்டம். ஓதனான் ஜம்முன்னு சூரத்து யூசுஃபையும் ஓதிட்டான். சரி, இப்போ அடுத்து 3வது ஒரு ஆள், உன் பேர் என்னப்பா? நான் அப்போ அவன் சொன்னான், என் பேர் யூனுஸுங்க, ஆனால் எங்கள் வீட்டில் என்ன குழுலாவாதுன்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா. என் பேர் யூனுஸ், ஆனால் எங்கள் வீட்டில் என்ன குழுலாவாதுன்னு கூப்பிடுவாங்க. அப்போ எண்ணங்கள் எப்படியோ அப்படி எல்லாமே அமைஞ்சிடும். அவங்க அந்த ஆயத்து ஓதுறதும் சொல்றதும் யாருக்காக? கசி நீங்க ஒரு கேள்வியை கேட்கலையே, கசி யாரு தான் பொண்ணு கொடுத்தாருன்னு. அது இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாளில் சொல்லுவோம் யாருக்கு பொண்ணு கொடுத்தாருன்னு இன்ஷா அல்லாஹ். அப்போ எண்ணம் என்பது இஸ்லாத்திலே இபாதத்திலே எண்ணம் இல்லை, தூய்மையான எண்ணம் இல்லை. இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம், ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வரமாட்டேங்குது, நம்ம என்னென்னவோ செய்கிறோமே, ஏன் அல்லாஹ்வுடைய உதவி வரலை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத பிதஈஃபிஹா. இந்த சமுதாயம் பலகீனமாக இருக்குமே ஆனால் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைச்சிரும் அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம பலகீனமாக இருக்கிறோமா? இருக்கிறோம். இந்தியா உலகத்தில் மடிபடாத இடமே கிடையாது. இந்தியாவில் வச்சுக்கிட்டா கூட சிறுபான்மை அப்படின்னு சொல்லி நேற்று வரைக்கும் நாக்பூரில் வரைக்கும் தெளிவாக தான் வாங்கிட்டு இருக்கிறோம். இன்னமா யன்சுருல்லாஹு ஹாதிஹில் உம்மத பிதஈஃபிஹா. இந்த சமுதாயம் வீக்கா இருந்தா இந்த சமூகத்துக்கு உதவி கிடைக்கும் அப்படின்னாங்க. வீக்கா இருக்கிறோம். பிதஈஃபிஹா வபிஸ்ஸலா பிதஈஃபிஹா வபிஸ்ஸலாத்திஹிம். ரசூலுல்லாஹ் ரெக்ஸ் சொன்னாங்க, அவர்களுடைய தொழுகையை கொண்டு. ரெண்டாவது உதவி அவங்களுக்கு எங்க? ஒன்று பலகீனமாக இருந்தால் உதவி, ரெண்டாவது தொழுகையை கொண்டு. நாளொரு வண்ணம் பொழுதொரு மேனி, பள்ளியாசல் பெருகிட்டே போகுது, அங்கங்கே மக்கள் தொழுதுகிட்டே இருக்கிறாங்க, ஓரளவு விழிப்புணர்வு வந்துருச்சு, எல்லாம் தொழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஃப்ராடு பசங்க கூட 5 வேளை கரெக்டாக தொழுகிறாங்க. என்ன கேட்டால் எல்லாம் ஃப்ராடு வேலை பார்க்குறான், போதைப் பொருள் கடத்துறான், தாடி கடி வச்சு தரமாக இருக்கிறான் ஆள், எல்லாம் 5 வேளை தொழுதுகிட்டு எல்லாம் தொழுகை அவங்க ஓரளவு எல்லார்ட்டையும் கரெக்டாக வந்துருச்சு. இந்த உம்மத்தை அல்லாஹ் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த உம்மத்து பலகீனப்பட்டு இருக்க வேண்டும், தொழுகையுடைய உம்மத்தாக இருக்க வேண்டும். 3வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பி ஸலாத்திஹா பி தஈஃபிஹா பி ஸலாத்திஹா பி இஹ்லாஸிஹா. கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சமூகம் இஹ்லாஸான சமூகமாக இருக்கு. அங்கே தான் அடிபட்டு போச்சு. எல்லாம் இருக்கும், இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு சொன்னால். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி காலத்திலே கைசர் கிஸ்ரா போன்ற பெரிய பெரிய மன்னர்கள் அவங்களாம் எப்படி வச்சுருப்பாங்கன்னா, அந்த மன்னர்களை பற்றி பேச இன்றைக்கி எப்படி அமெரிக்கா ரஷ்யாவை பற்றி பேசுகிறாங்க, பெரிய சர்வாதிகாரம், பெரிய என்ன சொல்கிறது, பெரிய நாடு, அப்படி வல்லரசு அப்படின்னு பேசுகிறாங்க இல்லையா. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேசப்பட்ட நாடுகள் கைசர் கிஸ்ரா ரோம் பாரசீக மன்னர்களுடைய ஆட்சி அதிகாரம். அந்த மன்னர்களுடைய பெரிய பெரிய அரசவைகள் எல்லாம் வெற்றி கொள்ளப்பட்டு அந்த கிஸ்ராவுடைய இடத்துல ஒரு தூண் இருக்குமா, அந்த தூணை சுற்றி அப்படியே வைரத்தாலேயே நெய்யப்பட்டிருக்குமா, ஃபுல்லாக வைரமாகவே இருக்குமா. அது அப்படியே வெற்றி கொள்ளப்பட்டு மதீனா கொண்டு வராங்க. மதீனா கொண்டு வந்து மதீனாவில் வச்சு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வைரம், எல்லாருக்கும் வைரம், பணம், பொருளாதாரம் எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதிலே உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறார்கள். ஏன் என்று காரணம் கேட்டார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கஷ்டம், பசி, பட்டினி, பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு, ஏழ்மை இருந்துச்சு, எங்களிடத்தில் ஈமானும் இஹ்லாஸும் தரமாக இருந்தது. இனிமேல் பொருளாதாரம் வந்து விட்டது, இது இஹ்லாஸை பாதிக்கும். நீ பெரியவனா, நான் பெரியவனா, உனக்காக செய்கிறனா, பணத்துக்காக செய்கிறனா, பெருமைக்காக செய்கிறனா, இதெல்லாம் பணத்தை வச்சு தானே மையப்படுது. அப்போ நம்ம இடத்துல இன்னைக்கு பெரிய பணம் வந்துருச்சு, பொருளாதாரம் வந்துருச்சு, இனிமேல் சண்டை, பொறாமை வரும், பெருமை வரும், இதெல்லாம் இஹ்லாஸை பாதிக்கும். அந்த இஹ்லாஸ் என்றைக்கு அடிபட்டு போனதோ, இன்னைக்கு சமூகத்தினுடைய அத்தனை பிரச்சனைக்கும் அடி வேறு என்னன்னு சொன்னா இஹ்லாஸ். இஹ்லாஸ்ல டென்ட் விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா டோட்டல் க்ளோஸ். சைத்தான் என்ன செய்வான்? ஷேக் இமாம் சாலிஹ் அல் உசைமின் நினைக்கிறேன், பேர் சரியா நினைவில்லை, அவங்க தன்னுடைய கிதாப் தல்பீஸ் இப்லீஸ், டிசப்ஷன் ஆஃப் ஷைத்தான் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. தல்பீஸ் இப்லீஸ் அப்படின்னு. அந்த புத்தகத்திலே ஒரு நல்லடியாரை பற்றி குறிப்பிடுகிறார். ஒரு நல்லடியார் இருந்தார். அந்த நல்லடியார் அல்லாஹ்ன்னு தொழுதுட்டு நல்லபடியாக இருந்திருக்கார். ஒரு நாள் அந்த ஊரிலே ஒரு மக்கள் ஒரு மரத்தை வணங்குகிறார்கள் அப்படிங்கிற செய்தி வருது. அல்லாஹ்வை விட்டுட்டு ஒரு மரத்தை வணங்குறாங்க அப்படின்னு செய்தி வருது.
அப்போ இந்த நல்ல மனுஷன் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்னும் இப்படி இணை வைக்கிறாங்களே அல்லாஹ்வுடைய ஊரில், இஸ்லாமிய ஊரில் இப்படி இணை வைக்கிறாங்களேன்ட்டு ஒரு கோடாரியை தூக்கி வச்சுக்கிட்டு நேராக அந்த மரத்தை நோக்கி நடந்தாராம். நடந்த உடனே ஒருத்தன் குறுக்க வந்தானா, குறுக்க வந்து கேட்டானா, எங்கே போகிற? இணை வைப்புக்கு எதிராக கிளம்பி போய்கிட்டு இருக்கேன், கோடாரியை தூக்கிக்கிட்டு அந்த இணை வைக்கிற பொருளை வெட்ட போகிறேன், வீழ்த்த போகிறேன் அப்படின்னு போனான். அப்போ அந்த குறுக்க வந்தவன் என்ன சொன்னானா, நீ எப்படி செஞ்சிடறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் சண்டையாகி சண்டை அப்படியே அடிதடியாக மாறி தூக்கிட்டு வந்தார்ல கோடாரியை நல்லடியார். அவர் என்ன பண்ணுறாரு, குறுக்க வந்தான்ல ஒருத்தன், எங்கே போகிற அப்படி தடுத்து நிறுத்தினால அவனை அடித்து உடச்சி கீழே போட்டு நெஞ்சு மேலே ஏறி உட்காந்துட்டார். நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து உன்னை உடனா பாடுறான்னு தூக்கிட்டார் கையை. அப்போ அந்த கீழே படுத்திருந்தவன் சொன்னான், தடுத்தான்ல, போவாத, எங்கே போகிற, நீ என்ன மரத்தை வெட்டுற போகிற, நீ என்ன பெரிய ஷிர்க்குக்கு எதிராக செயல்படுற அப்படின்னு கேட்டான் பார்த்தீங்களா. அவன்ல நான் எதுவும் பண்ணிடாதப்பா, எதுவும் பண்ணிடாத, நான் வேணா ஒரு டீல் ஒன்று சொல்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு என்ன செய்கிறேன், டீல் தான் வரலையே, நேற்று வந்தான் எனக்கு வரலையே, டீல் ஒப்பந்தம், ஒரு டீல் ஒன்று போட்டுக்கலாம். டக்குன்னு யோசிக்கிறார் நல்லடியார் இருக்கார்ல, வெட்ட போனாரே கோடாரி தூக்கிட்டு. ஏன்னா ரஃபி அந்த மாதிரி கவனிக்கிறான், தரமாக கவனிக்கிறான். அந்த கவனிக்கும் போது எனக்கு பயமாக இருக்குது. கவனிக்கிறான், அப்படியே கண்ணெல்லாம் அப்படியே உத்து வச்சு உங்களை அசைக்காமல் பார்க்குறான், ரிசீவ் பண்ணுறானா இல்லையான்னு. அதான் தீன் பாயை கூப்பிட்டு வந்துட்டான். டக்குன்னு எங்கே விட்டேன், டீல் போட்டாங்க. அப்போ டீல் நல்லடியார் டக்குன்னு யோசிக்கிறார், சரி என்ன பார்ப்போமே அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இந்த மரத்தை வெட்டாது, போய் படுத்துரு. நீ படுத்தா நாளைக்கு உன் தலகாணிக்கு கீழே 2 தங்க காசு இருக்கும். 2 தங்க காசு இருக்கும். இப்போ இந்த மாதிரி சொல்கிறது யாராக இருக்கும்? இந்த மாதிரி மேஜிக்லாம் யார் செய்வா? இப்போ அவன் வந்து சொல்லிட்டான். நம்ம நல்லடியார் என்ன பண்ணிட்டார், டக்குன்னு லேசாக மைண்ட் அவருக்கு டைவெர்ட் ஆகிடுச்சு. ஓ இருக்குமா அப்படின்னாரு. போய் இருக்கும், தைரியமாக நம்பி போங்க அப்படின்னு. இப்போ தூங்குறாரு, காலைல எந்திரிச்சா இருக்குமா இருக்காதா? ரஃபீக் இருக்குமா இருக்காதா? சொன்னது சைத்தான், சரியா? வாக்குறுதி கொடுத்தது யாரு? சைத்தான். இப்போ 2 காசு இருக்குமா இருக்காதா? இருக்காது. ஏன்னா சொன்னது யாரு? சைத்தான். அதான் நம்ம நினைக்கிறத விட அறிவாளி சைத்தான். ஏஞ்சி பார்க்குறாரு, தலகாணி கீழே 2 தீனாரு இருக்கு. ஏன்னா இல்லைன்னா உனக்கு ஒரு விரக்தி வரும், அதை விட இருந்தால் ஒரு திருப்தி வருமே. இன்னொன்று நல்லா விட்டு விளக்கும் இல்லையா? அப்போ 2 தங்க காசு கிடச்சிருச்சு. 2ஆவது நாள் பார்க்குறாரு இருக்குது, 3ஆவது நாள் பார்க்குறாரு இல்லை. திரும்ப பழையக்கும் அவருக்கு அப்படியே பொத்துட்டு வந்து தூக்கிட்டாரு கோடாரியை, வெட்டுறா திரும்ப அந்த மரத்தை அப்படின்னு கிளம்பி போறாரு. அப்போ வந்து நக்கலாக வந்தான் இதே நபர் வந்து, ஏய் எங்கே போகிற இப்போ அப்படி, இணை வைப்பு மரத்தை வெட்ட போகிறேன் அப்படின்னு. ஏய் போடா, வேலையை பார்த்துட்டு போடான்னு திவரா பேசுகிறான். ஏய் போன வாட்டி வாங்கினது உனக்கு மறந்துருச்சா? அப்படி தானே, போன வாட்டி யார் ஜெயிச்சா? இவர் தானே ஏஞ்சி உட்காண்டார் அவன் நெஞ்சு மேலே அடிச்சு போட்டு. போன வாட்டி வாங்கினது மறந்துருச்சான்னு போட்டு அடிக்கலான்னு கையை சொல்கிறாரு, முடியல இவர். இவர் கீழே விட்டார். அவன் ஏறி நெஞ்சு மேலே ஏறி உட்காண்டான். ஒன்றுமே புரியல இவருக்கு, நல்லடியாருக்கு ஒன்றுமே புரியல. என்னடா இது, கை தூக்குறாரு முடியல, காலை தூக்குறாரு முடியல, ஒன்றும் முடியல. டேய் இப்போ சொல்கிறான், என்ன இது எப்படி சாத்தியம்? 4 ஜெயிச்சேன் போன வாட்டி, அதுக்குள்ளே நீ என்ன பலமாயிட்டியா, இல்லை ஜிம்மு போய் டெவலப் ஆகிட்டியா? ஒரு 3 நாளில் நீ ஜெயிக்க பார்க்குற எப்படி அப்படின்னா, நெஞ்சின் மீது ஏறி அமர்ந்திருந்த ஷைத்தான் சொன்னான், லம்மா ஜித்த கல்பானன் லில்லா, நீ முதல்ல வந்தியே அல்லாஹ்க்காக கோவப்பட்டு வந்தியே, உன் நீயத்து உன் இக்லாஸு தூய்மையாக இருந்துச்சே, அல்லாஹ்க்காக இதை வெட்டணும், அல்லாஹ்க்காக இணை வைப்புக்கு எதிராக இருக்கணும், அல்லாஹ்க்காக இந்த காரியத்தை செய்யணும் அப்படின்னு தெளிவாக வந்தியே. அப்போ அல்லாஹ் உனக்கு ஆற்றலை கொடுத்தான், என்னால் உனக்கு எதிராக எதுவும் செய்ய முடியல. வஹதஅத்துகலி தீனாரைன், 2 தீனாரில் உன்னை ஏமாற்றி முடிச்சேன் பார்த்தியா? 2 தினார் தான் தரேன்னு மொத்தத்தையும் காலி வந்து உன் 2 தினாரில் டோட்டலாக காலி ஆயிடுச்சு வந்து. உன்னை 2 தினாரில் உன் கதையை முடித்தேன். அதுக்கப்புறம் நீ வரும் பொழுது அல்லாஹ்க்காக கோச்சிட்டு வரலடா மடையா, நான் கொடுக்காம விட்ட தங்க காசுக்காக கோச்சிட்டு வந்தடா. நீ கோடாரி தூக்கிட்டு வந்திருக்கலாம், ஆனால் அந்த கோடாரி தூக்கினதுக்கு பின்னால் இருந்த கோவம் அல்லாஹ்க்கானது முதல்ல. இப்போ எதுக்கு நம்மளை ஏமாத்திட்டானே கொடுக்குறேன்னு சொல்லி? அப்போ என்ன மாறி போச்சு? இதுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் மாறி போனால், எண்ணம் மாறி போனால் அந்த கூலி ரொம்ப ரொம்ப மைன்யூட்டானது. இஹ்லாஸை பொறுத்தவரை இஸ்லாத்தில் ரொம்ப ரொம்ப மைன்யூட்டானது.
உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு, உங்களை போன்று 17, 18 வயசு இருக்கும் எல்லாருக்கும், 17, 18, 19, 17 வயதில் நம்ம நினைக்கிறோம் இந்த வயசுல என்ன விளையாடிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். 17 வயதில் படை கட்டி படைத்தளபதியாக அல்லாஹுடைய தூதரால் அனுப்பப்பட்ட சஹாபி தான் உசாமா பின் ஸைத். 17 வயதுல படைத்தளபதி. அவருடைய படைக்கு கீழே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அவங்க படைக்கு கீழே. அவர் தலைவர் அந்த படைக்கு. இவங்கெல்லாம் சாதாரண போர் வீரர். அவ்வளோ பெரிய ஆற்றல் கொண்ட உசாமா பின் ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு 18 வயதில் படை நடத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல், பக்குவம், திறமை, வீரம், தைரியம் எல்லாம் இருந்துச்சு. அவர் அனுப்பி வைக்கிறாங்க ஒரு போரில். அவர் போய் ஒருத்தனை ஒரு போரில் வந்து வெட்டுறதுக்கு வாழை ஓங்குறாரு. டக்குன்னு அந்த நபர் வந்து அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லிடுறார். யார் ஓங்குனது? ஸைத் இல்லை, ஸைதுடைய மகன் உசாமா பின் ஸைத் கையை ஓங்கினாரு. அவன் வந்து எதிராளி வந்து களிமா சொல்லிட்டாங்க டக்குன்னு. இவர் என்ன நினைச்சிட்டாரு, அடடே தப்பிக்கிறதுக்காக சொல்றான்டா, போடுறான் அவனை ஒரு போடுன்னு போட்டார். இந்த செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்றாரு. இந்த மாதிரி ஓங்கினேன். அவன் வந்து டக்குன்னு என்ன பண்ணிட்டான், யார் ரசூலுல்லாஹ் சொல்றாரு. பாமர ஒரு இதாக சொல்றாரு, சின்ன வயசு தானே அவருக்கு. ஓங்கினேன் யார் ரசூலுல்லாஹ், டக்குன்னு நம்ம கிட்ட அவன் தப்பிக்கிறதுக்காக அவன் களிமாவை சொல்லிட்டான், விடுவனா நான் வந்து வச்சிட்டேன் ஒரு வை அப்படிங்கிறார். அவர் அங்கே இறந்துட்டார் வெட்டினோடனே. அப்புறம் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அவலா ஷகக்த கல்பஹு, அவன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பாத்தியா அப்படின்னு கேட்குறான். இவர் லேசா அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா மனசுல என்ன இருக்குங்கிறது தான் ரொம்ப முக்கியம். யார் மனதில் என்ன இருக்குன்றது, நம்ம மனதில் என்ன இருக்குன்றது நமக்கும் அல்லாஹ்க்கும் தெரியும். பிறர் மனதில் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. நம்ம இங்கே ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அவன் இஹ்லாஸா செய்யறானா இல்லைன்னு நமக்கு தெரியாது. இவர் நினைச்சுக்கிட்டாரு அவன் வந்து பயந்து போய் தான் சொன்னான், இஹ்லாஸா சொல்லலன்னு. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவன் எப்படி சொன்னான்னு உனக்கு என்ன தெரியும்? ஐயோ இல்ல யார சொல்லலாம், அவன் நம்ம இவர்ல அவரை வெட்டிட்டான், அந்த நம்ம அவர்ல அவரை வெட்டிட்டான், கத்தல ஃபுலான் அப்படின்னு அவரு ஜஸ்டிஃபை பண்றாரு. அவனை வெட்டிட்டான், இவனை வெட்டிட்டான், அதனாலதான் நான் வந்து வேகமா பண்ணேன். அந்த கலிமா நாளை மறுமையில் உனக்கு எதிராக என்ன செய்வேன்? அவன் எதுல சொன்னான்னு உனக்கு எப்படி தெரியும்? நம்ம 4 பேரை பார்த்து கேள்வி பண்ணுவோம், அவன் பத்தியா இப்படி பண்றான், சும்மாடா அவன் பெருமைக்காக பண்றான்டா. நம்ம எப்படி முடிவு பண்றது? அதை நாம செய்யறது அல்லாஹ்க்காக இல்லையான்றது நமக்கு அல்லாஹ்க்கு தெரியும். பிறர் செய்யறது அல்லாஹ்க்காக இல்லையாங்கிறது அவருக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். இப்போ இஹ்லாஸ் என்பது அவ்வளவு அத்தியாவசியமான ஒரு பொருளாக மார்க்கத்தில் கருதப்படுகிறது. இஹ்லாஸ் இல்லை என்றால், இஹ்லாஸோட ஒருத்தர் தூங்கினான்னு வைங்களேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா நவா அப்துன் ஐ யகூம வ யுஸல்லிய மினல் லைல். இப்போ எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. இன்னைக்கு இன்னைக்கு என்ன பண்ணிடுங்க, இது ட்ரை பண்ணி பார்த்துருங்க. காலை எழுந்து இரவு தொழுகை தொழ வேண்டும் என்று, அதாவது தஹஜ்ஜத்தில் தொழுவணும் அப்படின்னு ஒருத்தர் நிய்யத் வச்சுட்டு படுக்கிறார். இதா நவா அப்துன் ஐ யகூம வ யுஸல்லிய மினல் லைல், நைட்டில் எழுந்திரிச்சு நல்லா அல்லாஹ் தனிமையில் தொழுவணும் அப்படின்னு நிய்யத் வச்சுட்டு ஒருத்தர் படுக்கிறார். ஃபகலபத்ஹு ஐனாஹு, அவருடைய கண்கள் அவரை மிகைத்து விடுகிறது. தூங்கிட்டார், ரொம்ப முடியாது தூங்கிட்டார். எந்திச்சு பார்த்தா ஃபஜர் டைம் ஆயிடுச்சு. இப்போ தஹஜ்ஜத் தொழ முடியாது, ஃபஜர் டைம் பாங்க சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஃபகலபத்ஹு ஐனாஹு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வலஹு மானவா, அவர் என்ன நியத் வைத்தாரோ, 3 மணிக்கு எந்திரிச்சு இத்தனை ரக்காத்துகள் தொழுது அல்லாஹ்ட்ட இப்படியெல்லாம் ஓதணும், இப்படியெல்லாம் துவா கேட்கணும், என்னென்னலாம் நியத் வச்சாரோ அப்படியே கொஞ்சமா மாறாம மொத்தமா அவருக்கு அல்லாஹ் கொடுக்குறான். அவ தூக்கம் தொழுவுல, சரி தொழுவாததுக்கு தொழுது நன்மை கிடைச்சிருச்சு, எக்ஸ்ட்ரா தூங்கி வேற இருந்திருக்கிறோமே. அப்ப அது வக்கான நௌமுஹு ஸதகத்துன் அலைஹி மிர் ரப்பிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவனுடைய தூக்கம் அவனுக்கு சதகாவா அல்லாஹ் கொடுக்குறது, வச்சுக்கப்படா அப்படின்னு. நீயத் சரியாக இருக்குமே ஆனால், எண்ணம் தெளிவாக இருக்குமே ஆனால், செய்யாத செயலுக்கும் கூலி உண்டு. ட்ரை பண்ணி பார்த்துடலாமா? இன்னைக்கு தரமா நீயத் வச்சு படுத்துடணும். எந்திரிக்காம இருந்தாலும் தொழுத நீயத்து கிடைச்சிடும். இன்ஷாஅல்லாஹ் நீயத் தெளிவாக இருக்குன்னா என்ன. எனவே இப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன், நீங்கள் நீயத்து வந்து என்ன ஆனாலும் தொழுகிறோம் அப்படின்னு உறுதியாக இருந்து, அவன் கலபத், அந்த வார்த்தை அழகான வார்த்தை ஹதீஸ்ல, கலபத் ஹூ ஐனாஹுன்னா அந்த கண் அவனை மிகச்சிருச்சுங்கிறாங்க. அப்படியே மிகச்சி அவன் தூங்கிட்டான். ஆனால் எண்ணம் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு, தொழுவணுங்கிற எண்ணம் அவனுக்கு தெளிவாக இருந்தது. ஒரு மனிதன் சதக்கா செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஃபஹரஜ, அவன் நினைக்கிறான் சதக்கா வந்து பகல் நேரத்தில் கொடுத்தா மறுமையில் 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய அரசின் கீழாக நிழல் கிடைக்கும். மறுமையில் எத்தனை பேருக்கு? மஹ்ஷரில் வேறு நிழலே இல்லாத மஹ்ஷர் நாளில் 7 பேருக்கு அல்லாஹ்வுடைய அரசின் கீழாக நிழல் கிடைக்கும். அதில் ஒருவர் யார் என்றால், வழக்கரம் தருவதை இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்வார். அப்படின்னா என்னன்னா, அவர் எந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை செய்வார் அப்படின்னா, அவருடைய வலது கை கொடுக்கும், அது அவருடைய இடது கை கூட தெரியாது. அப்படி கண்ணு வச்ச மாதிரி யாருக்கும் தெரியாமல் நிறைய சதக்காவை செய்வார். அப்படிப்பட்ட ஆளுக்கு மஹ்ஷரில் நடம் உண்டு.
நேர்வழி நின்ற அரசனுக்கு உண்டு. ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லா, அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகள் தன்னுடைய இளமையை கழித்த இளைஞனுக்கு உண்டு. ரஜுலுன் வகல்புஹு முஅல்லகும் பில் மஸ்ஜித், யாருடைய உள்ளம் பள்ளிவாசலுடைய இணங்கி இருந்ததோ அந்த மனிதருக்கு உண்டு. அழகும் வனப்பும் அந்தஸ்தும் உள்ள ஒரு பெண் தன்னை தவறான வழிக்கு அழைத்த போது கூட நிச்சயமாக நான் அல்லாஹுக்கு பயப்படுகிறேன் என்று சொன்ன ஆணுக்கும் என்று சொன்ன பெண்ணுக்கும், 2 பேருக்கும் தான். இப்படி சொன்ன ஆணுக்கு அப்படி சொன்ன பெண்ணுக்கு, நான் அல்லாஹ்க்கு பயப்படுறேன் அப்படின்னு சொன்ன அவங்களுக்கு உண்டு. எனவே இது மாதிரி 7 பேருக்கு நான் வழக்கரம் தருவது இடக்கரம் தெரியாமல் தர்மம் செய்பவருக்கு உண்டு. இப்படி 7 பேருக்கு அல்லாஹ் தரான். அதனால் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, யாருக்கும் தெரியாமல் சதக்கா பண்ணணும், பகலில் கொடுத்தா எல்லாரும் பார்த்துருவாங்க, நைட்டில் கொடுப்போம் அப்படின்னு கிளம்பி போகிறார். ஃபஹரஜ ஃபவதஅஹு ஃபீ யதின் சாரிகின், காலைல போய் என்ன பண்ணிட்டாரு, நைட்டு போய் என்ன பண்ணிட்டாரு, நைட்டில் யார் நல்லவங்களா சுற்றிட்டு இருப்பாங்க, எவனோ வீட்டில் எதுவும் பண்ணிட்டு இருந்தோமா போல இருக்கு, எதுவும் கஷ்டப்படுறவங்க போல போய் கொடுத்துட்டு வந்துட்டார். ஆனால் அவன் யாருன்னு பார்த்தா திருடன். فأصبح وكان الناس يتحدثون قد تصدق الليلة على يد سارق, விடிந்தவுடன் மக்கள் பேசிக்கொண்டார்கள், விஷயம் தெரியுமா, நேற்று ஒரு திருடனுக்கு பெரிய அமௌண்ட் எதுவும் கொடுத்துட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு யோசிக்கிறார். அடடா என்னடா இது, யார்கிட்ட கொடுத்துட்டோம் பணத்தை, சதக்கா எங்கே கொடுத்துட்டோம், ரஃபீக் சதக்கா யார் கையில் கொடுத்துட்டோம், சதக்கா யார் கையில் கொடுத்துட்டோம், நீ எந்த வச்சு தூங்கிட்டியா, உனக்கு கிடைச்சிருச்சு நன்மை போ. நீ எல்லாம் பயான் கேட்டு இபாதத் பண்ணா உனக்கு விடிய விடிய இபாதத் பண்ண என்ன நன்மை, அத்தனை நன்மை அல்லாஹ் உனக்கு தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஆர்வம் வந்திருக்கான்ல, அல்லாஹ் அந்த அருள் புரியட்டும், கல்வி ஞானத்தை அதிகப்படுத்திட்டோம் இன்ஷா அல்லாஹ். எங்கே விட்டார் ரஃபீக், சதக்கா எங்கே கொடுத்துட்டாரு, திருடங்களை கொடுத்துட்டாரு. மக்கள் பேசிக்கிறாங்க, என்ன சதக்கா திருட்டு பையங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்களே, என்னடா இது திருடரை கொடுத்துட்டோமே, சரி நாளைக்கு நைட்டும் போவோம், விடாம முயற்சி எடுக்கிறார். ஃபஹரஜ ஃபவதஅஹு ஃபீ யதின் ஜானியத்தின், மறுநாள் போகிறாரு. போன வாட்டி யார்கிட்ட கொடுத்தோம், ஆம்பளைகிட்ட கொடுத்தோம், இந்த வாட்டி எங்கே கொடுப்போம், பெண்ணிட்ட கொடுப்போம். நைட் நேரத்தில் யார் உழவ போகிறா, பெண்கள். அவரே பார்த்துட்டு ஓரமாக நின்றுருப்பாங்க போல இருக்குது, ஐயோ கஷ்டப்படுறவங்க பணத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். ஃபஅஸ்பஹ வகான الناس يتحدثون قد تصدق الليلة على يد زانية, விடிந்ததும் மக்கள் பேசிக்கொண்டார்கள், செய்தி தெரியுமா, நேற்று பார்ப்பா ஒரு விபச்சாரி கையில் கொண்டு யாரோ ஒரு பெரிய பணத்தை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி தகாத தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண், சின்ன பசங்களில் விபச்சாரம்னா தெரியாது, அதனால் தவறான தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்ணிடத்துல பணத்தை யாரோ கொடுத்துட்டு போயிட்டாங்க. அடடா என்னடா இது இப்படி ஆகி போச்சு. சரி மறுநாள் 3வது அட்டெம்ப்ட் ஒன்று பண்ணுறாரு. ஃபஹரஜ ஃபவதஅஹு ஃபீ யதின் கனியின், 3வது நாள் போகிறார். இப்படியும் வேணாம் அப்படியும் வேணாம், யாராவது ஒருத்தன் நினச்சிருப்பார் போல, வீட்டுக்கு வெளியே டவல் போட்டு ஜம்முன்னு உட்காந்துருப்பான், அவன்கிட்ட போய் கொடுத்துட்டு வருவோம். திருடன்ட்டையும் கொடுத்துடக்கூடாது, விபச்சாரிட்டையும் கொடுத்துடக்கூடாது, யாராவது ஒரு நல்ல தரமான ஆம்பளை கொடுத்துருவோம். எவனோ ஒருத்தர் தரமாக உட்காந்துருக்கான், அவன்கிட்ட போய் தரமாக கொடுத்துட்டு வந்துட்டார். இப்போ ஆஸ்பஹ, விடிந்ததும் மக்கள் பேசிக்கொண்டார்கள். வகான الناس يتحدثون قد تصدق الليلة على يد غني, விடிந்ததும் மக்கள் பேசிக்கொண்டார்கள், செய்தி தெரியுமா, இந்த ஊர்லேயே பெரிய பணக்கார ஒருத்தன், அவங்களே யாரோ ஒருத்தவங்க ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு. அல்லாஹ் இந்த 3 செயலுக்கு பின்னால் எதை பார்த்தான், என்ன ஒரு தூய்மையான எண்ணம் இல்லை அவனுக்கு, அல்லாஹ்க்காக மட்டுமே செய்யணும்னு நினச்சிருக்கான். அதனால் உடனே அல்லாஹ் இப்படி யோசிச்சு இப்படி பண்ணுறான். முதல் நாள் யார் கையில் கொடுத்தான், யார் கையில் கொடுத்தாரு, திருடன் கையில். அல்லாஹ் அந்த திருடனுடைய உள்ளத்தில் ஹிதாயத்தின் அலைகளை உண்டாக்கினான். அந்த திருடன் யோசிச்சானா, இந்த பணத்துக்காக தான் நம்ம திருடுறோம், அல்லாவே இந்த பணத்தை கொடுத்துட்டான், இனிமேல் வாழ்க்கையில் திருடவே கூடாதுடான்னு அவன் தௌபா பண்ணி பெரிய நல்லடியார் ஆகிட்டு. இஹ்லாஸாக செய்யப்படும் தர்மம் அது தவறான இடத்துக்கு போய் சேர்ந்தாலும் அதற்கான கூலியை பல கோடி மடங்கு பெருக்கி தருவதற்கான பொறுப்பை அல்லாஹ் ஏற்கிறான் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. 2வது நாள் யார்கிட்ட கொடுத்தாரு, விபச்சாரி. இந்த பணத்துக்காக தான் உடலை வித்து இவ்வளோ கேவலமான தொழிலை பண்ணுறோம், திருந்துறான் பணம், நல்லாவே பணத்தை கொடுத்துட்டான், இனி இந்த பணத்தை வச்சு திருந்தி வாழ்றதுக்கான வழியை பார்ப்போம், அவருக்கு ஹிதாயத். 3வது நாள் யாரு, செல்வந்தர் நினைச்சாராம், எவனோ ஒருத்தர் நம்மளை அவமானப்படுத்துறதுக்கு இதை கொடுத்துட்டு போயிருக்கிறான், உன்கிட்ட கூட தான் பணம் இருக்கு, நீ என்னைக்காவது கொடுக்குறியா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு எவனோ ஒருத்தர் நம்மளை கொடுத்துருக்கான், சே நம்ம இனிமேல் வாழ்க்கையில் நிறைய தர்மம் பண்ணணும் போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தர்மத்துறை ஹிதாயத் அல்லாஹ் கொடுத்துட்டானா. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் இஹ்லாஸான முறையில் ஒரு தவறை செய்தால் கூட அந்த தவறிலிருந்து பல நன்மைகளை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இந்த வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்லல, இதனுடைய அர்த்தம் அதுதான் இஹ்லாஸுக்கு உண்டான தனி சிறப்பு. இவ்வளவு நேரம் விளையாட்டோடும் மகிழ்ச்சியோடும் இஹ்லாஸை பற்றி கேட்டோம். இஹ்லாஸாக ஒரு செயல் இல்லை என்று சொன்னால்
பழைய துணியை சுருட்டி முகத்தில் அடிப்பதை போல அல்லாஹ் நம்முடைய வணக்க வழிபாடுகளை, அது நீங்கள் எவ்வளவு கால் வலிக்கிறன்னு தொழுது இருந்தாலும் சரி, எவ்வளவு தொண்டை வலிக்க குரான் ஓதி இருந்தாலும் சரி, எவ்வளவு எடுத்து கஜானாவில் எடுத்து செலவழித்திருந்தாலும் சரி, ஒரு நொடி கூட தாமதிக்காமல் பழைய துணியை சுருட்டி முகத்தில் வீசுவதை போல தூக்கிட்டு போ அப்படின்னு வீசுவான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் சபையிலே. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய பின்னால் ஆட்சியாளர், அவங்க அந்த ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பின்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால் உட்கார்ந்துருக்கார் சபையில். பக்கத்தில் வந்து வாள் ஏந்தி ஒரு பாதுகாவலர் இருக்கிறார். அந்த பாதுகாவலர் இந்த சம்பவத்தை நம்மளுக்கு சொல்கிறார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸை கொண்டு வந்து மக்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு ஹதீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு கேள்விப்படுறாங்க அந்த ஹதீஸை. முஆவியா ரலியல்லாஹு என்ன ஹதீஸு அப்படின்னா, அவர் வந்து சொல்கிறாரு, நாளை மறுமையில் 3 நபர்கள் வருவார்கள். அதில் ஒருத்தர் யார், முதல் நபர் யார் அப்படின்னா, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க தாங்கிட்ட இருந்த மொத்த செல்வத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில் தான தர்மம் செய்து மிகப்பெரிய செல்வந்தர். அள்ளி 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 அல்லாட்ட கொடுத்துட்டு வந்து நிற்பார். அல்லாஹ் இங்கே பாரு, எல்லாத்தையும் கைகள் சிவக்க சிவக்க அப்படிங்கிற மாதிரி வந்து மொத்தத்தையும் அள்ளி கொடுத்து வந்திருக்கிறேன். அப்போது அல்லாஹ் கேட்பான், அப்படி இல்லையே, உன்னை மக்கள் மிகப்பெரிய கொடைவள்ளல் செல்வந்தன் இல்லைன்னு கேட்காம எடுத்து கொடுப்பான் அப்படின்னு மக்கள் பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக நீ செஞ்ச. பக்கத்து கீழே சொல்லிட்டாங்க, யாருப்பாங்க, தூக்கிட்டு போங்க நரகத்துக்குன்னு தள்ளுவான்ல. அந்த ஹதீஸ் வந்து சொல்கிறார், இப்படி ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அப்படின்னு. முஆவியா உட்காந்துட்டு இருக்கார், அவர்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹதீஸ் இருக்குது, என்ன ஹதீஸ் சொல்லு கேட்போன்னா, ஃபர்ஸ்ட் ஆள் இப்படி. அப்போ ரெண்டாவது ஆள் யார்? ரெண்டாவது ஆள் ஒரு பெரிய ஆலிம், ஒரு பெரிய பேச்சாளர், ஒரு பெரிய திறமைசாலி, ஒரு பெரிய தாயி, பெரிய அல்லாஹ்வுடைய அழைப்பாளர், பெரிய இபாதத்சாலி. அவர் வருவார், யா அல்லாஹ் பாத்தியா, இந்த தொண்டையும் இந்த அறிவும் இந்த சிந்தனையும் என் வயசு இந்த ஆற்றல் எல்லாத்தையும் உனக்காக தான் செலவு பண்ணேன். என் வாழ்க்கையில் எதையுமே நான் வச்சுக்கல. மக்கள் தாரையா மக்கள் அல்லாஹ்வின் பக்கமாக கூட்டு வந்தேன். எவ்வளோ பேரை இஸ்லாம் இருக்க வச்சேன், எவ்வளோ பேரை தொலை வச்சேன், எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை பூரா பயான் இபாதத்தன் பண்ணி பெருசாக பொருளாதாரம் கூட பெருசாக சம்பாதிக்கல, ஏழ்மையிலே வாழ்ந்தேன், ஆனால் எல்லாருக்கும் இதெல்லாம் எத்தி வச்சேன், அவ்வளோ நன்மை செஞ்சுருக்கேன் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் சொல்லுவான், அப்படி இல்லையே, மக்கள் உன்னை பெரிய பேச்சாளர், பெரிய திறமசாலி, பெரிய ஆலிமு, பெரிய தாயி இப்படிலாம் சொல்லணும்னு செஞ்ச. சொல்லிட்டாங்க, மக்கள் சொல்லிட்டாங்க, தூக்கிட்டு போங்க நரகத்துக்குன்றாங்க. யோசிக்காமல் இவன் நரகத்தை தூக்கிட்டு போங்க, கதற தூக்கிட்டு போயிடுவாங்க நரகத்துக்கு. 3வது ஒருத்தர் வருவார். இவங்க 2 பேராவது பரவாயில்ல, உயிரோடு இருந்து ஏதாவது ஒரு ப்ரிவிலேஜ் அனுபவிச்சிருப்பாங்க. பணக்காரன் அவன் பணத்துலேருந்து எதாவது அனுபவிச்சிருப்பான். ஆலிம்சா ரொட்டி கறியாவது வாங்கி சாப்பிட்டுருப்பார் ஜாலியாக, ஏதாவது ஊரில் ஆலிம்சாங்க ஒரு மரியாதையோடு வாழ்ந்துருப்பார். 3வது ஒருத்தர் வருவான், அவன் அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு குத்தப்பட்டு தன்னுடைய உயிரையே கொடுத்த ஷஹீத். ஷஹீதுகள் எப்படி எஞ்சிருவாங்க மறுமையில்? துபஅஸூன கமா தமூதூன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் எப்படி இறந்தீங்களோ அப்படியே எழுப்புவோம். அப்போ ஷஹீத் எப்படி எஞ்சி வருவார்? டிப்டாப்பாக நீட்டாக இன் பண்ணிட்டு வருவார். எப்படி வருவார்? காதருந்து, மூக்கருந்து, குடல் சரிஞ்சு, கை இல்லாமல், கால் இல்லாமல், மூக்கு இல்லாமல், அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு நிற்பார். அப்படியே ரத்த கலரையோடு நிற்கிறோம். எப்படி இறந்தீங்களோ அப்படியே எழுப்பப்படுவீங்கன்னு தான் ஹதீஸ். அப்போ அப்படி வந்திருப்பார். வந்து, யா அல்லாஹ் பாத்தியா, உன் பாதையில் கையை விட்டேன், காலை இழந்தேன், உயிரை கொடுத்துட்டு கழுத்தில் அறுத்துட்டாங்க, இப்படி தான் வந்து நான் நிற்கிறேன். இல்லையேப்பா, மக்கள் உன்னை மிகப்பெரிய வீர போராளி, பெரிய திறமசாலி, பெரிய போராளி, பெரிய போராட்டக்காரன், பெரிய வீரன் அப்படி சொல்லுன்றதுக்காக நீ செஞ்ச. சொல்லிட்டாங்கப்பா, நீயத்து நிறைவேறி போச்சு, உனக்கெல்லாம் நன்மைலாம் உனக்கு கிடையாது, தூக்கிட்டு போங்க நரகத்துக்கு. இதை சொன்ன உடனே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன இந்த செய்தியை கேட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஇதா ஃபுஇல பிஹாஉலாஇ ஹாதா, அவர் சொல்றார், சொல்லி அழுறார், ஃபஇதா ஃபுஇல பிஹாஉலாஇ ஹாதா, மக்களில் முப்பெரும் தியாகிகளுக்கே இந்த நிலை என்றால் ஃபகைஃப பிமன் பகிய மினன் நாஸ், அப்ப எஞ்சிய நம்மாரி ஆட்களுக்கு என்ன கிடைக்கும்? மக்களை இவ்வளோ பெரிய தியாகம். ஒன்று பணம் இருக்கும், பணத்தை கொடுப்பான் அல்லாஹ்வுடைய பாதையில், இல்லை அறிவு இருக்கும், அறிவை வச்சு பேசுவான், மக்களை கூப்பிட்டு வருவான், இல்லை ஒன்றுமே இல்லையா, உடனே கூட அல்லாஹ்க்காக அப்படின்னு போய் களத்தில் இறங்கி அல்லாஹ்க்காக சாவான். இந்த 3ஐயும் செஞ்சா கூட அவனுடைய எண்ணத்தில் கோளாறு இருக்குமே, ஆனால் அவனுக்கு நரகம். அப்படின்னா நம்ம என்னங்க பண்ணுறது? நம்மகிட்ட எதுவுமே இல்லையே, நம்ம எதுவுமே செய்யலையே, நம்ம சராசரி ஆளாச்சே. இந்த முப்பெரும் தியாகிகளுக்கே இந்த நிலை என்றால் மக்களில் நம் போன்ற எஞ்சியவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொல்லி பகா முஆவியத்து புகாஅன் ஷதீதன், அந்த வாழேந்திய பாதுகாவலர் சொல்றார், நான் பார்த்தேன் இந்த செய்தி அவர் சொல்லி முறையை கேள்விப்பட்டு இப்படி கதறார். ஐயோ, என்ன இப்படி இருக்கு ஹதீஸ், இந்த 3 தியாகிகளுக்கே இந்த நிலை என்றால் அப்ப நம் போன்ற எஞ்சியவர்களுக்கு என்ன நிலை ஏற்படும் என்று சொல்லிவிட்டு முஆவியா அழுதார், மிக கடுமையாக அழுதார். பகா முஆவியத்து புகாஅன் ஷதீதன் ஹத்தா தனன்னா அன்னஹு ஹாலிகுன், நான் அவர் அழுதார், நாங்கள் நினைத்தோம் இன்றைய தினம் முஆவியா இறந்து விடுவார் என்று நினைத்தோம். அப்படி எழுதார். எப்படி புரண்டு எழுதுவார்னு பார்த்தேன். பயம் வந்துருச்சு அவருக்கு. ஐயோ, ஏதோ 2 குர்ஆன் ஓதி இருப்போம், ஏதோ 5 வேளை தொழுகையை சரியா தொழுதுருக்கலாம், எப்படி தொழுது நமக்கே தெரியல.
நம்மளா உன்னை தொழுதுட்டு வச்சுக்கிட்டு அல்லாஹ் தேவைன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா விட்டுரு அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாட்ட நமக்கு டீலிங் இருக்கு. ஏதோ நானே கஷ்டத்தை வந்து தொழுதுகிட்டு இருக்கிறேன், வேணும்னா அக்செப்ட் பண்ணி நினைப்போ அப்படிங்கிற மாதிரி தான் அல்லாட்ட நம்ம டீலிங் இருக்கு. குர்ஆன் ஓதுறோம், ஏதோ சதகா பண்றோம், இதுலெல்லாம் இஹ்லாஸ் இருக்குதா? அப்ப இஹ்லாஸ்னா என்ன? இஹ்சானை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇன் லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. அல்லாஹ் உங்களை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அப்படி முடியவில்லை என்றால் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று வணங்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று, அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். அப்படி முடியல அப்படின்னா அல்லாஹ் உன்னை பார்க்கறான்னு வணங்கணும். இதுதான் இஹ்லாஸ். இந்த ரெண்டு தான் கனெக்ஷன் இருக்கணும். மொத்த கனெக்ஷன் ரெண்டு தான். யாருக்கும் நமக்கும் அல்லாஹ்க்கும், அல்லாஹ்க்கும் நமக்கும். ஒன்று, நீ அல்லாஹ்வை பார்க்குற மாதிரியே வணங்கு. அப்படி இல்லைன்னா, அது முடியலன்னா அல்லாஹ் உன்னை பார்க்குறாங்கிற மாதிரி வணங்கு அப்படின்னா இதுதான் இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸோடு நம்முடைய அமல்களை அமைத்துக்கொள்வோம். ஏதோ குறையா குற்றமா இவ்வளோண்டு தான் ஏதோ நன்மையை செய்கிறோம். அந்த நன்மையை கூட இஹ்லாஸான வகையில் அமைத்து கொள்ளக்கூடிய நன்மக்களாக உங்களையும், குறிப்பாக பேசிய என்னையும் ரப்புல் ஆலமீன் ஆக்கியருள் புரிவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து. கேட்டலாமா கேள்வி ரஃபீக்? அப்படியே மெய் மறந்து பயன் கேட்டதில்ல, கால் மறுத்துருச்சு அவனுக்கு. கேள்வி கேட்டலாமா? நேற்று வந்து ஆண்கள் தரப்பில் ஒரு தட்டு தான் வந்தது, 3மே அங்கே போயிடுச்சு. உங்கள் தட்டு ஒன்று அங்கே போயிடுச்சு, பறி போயிடுச்சு. நீங்கள் இந்த வாட்டி உங்களுடைய நியாயமாக உங்களுக்கு வர வேண்டிய 2 தட்டையும் ஆண்கள் வாங்குறாங்களான்னு நம்ம பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எஸ்பெஷலி பாய்ஸ், சில இளைஞர்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, வாங்குறீங்களான்னு பார்ப்போம். அங்கே இருந்தா சரி, பெண்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பெண்கள் தரப்புலேருந்து கேள்வி ஆரம்பம். ஹலீமா அம்மையார் என்ன கோத்திரத்தை சார்ந்தவர்? நம்ம பையனில் தான் கேட்போம்னு நினைச்சிட்டாங்க ஒரு வேலை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு தாய் ஹலீமா அம்மையார் பயானில் சொன்னாவிலையே ரஹீம் என்ன கோத்திரத்தை சார்ந்தவர்? 1 2 3 பனு காசிம் வந்து மக்கால உள்ள கோத்திரம். அது 3 4 5 6 7 8 9 10 ஆண்கள். இப்ராஹிம் 1 2 3 4 5 6 7 8 9 10. ஒன்று செய்யுங்க, யாருக்குமே தெரில. விஷாலாக அந்த வீடியோ நாளைக்கு போட்டுருவோம். யூடியூப் பார்த்துட்டு வாங்க. நாளைக்கு கேட்குறேன் இதே கேள்வி. நீங்கள் எதாவது பார்த்துட்டு வரீங்களான்னு பார்ப்போம். நாளைக்கு இல்லை, திங்கக்கிழமை தான் வரும். திங்கக்கிழமை கேட்குறாங்க. நாளைக்கு விஜய் லீவு, ஸோ திங்கக்கிழமை போடுவோம். அப்போ பார்த்துட்டு வந்து பாருங்கள். அந்த அளவில் கவனிக்கிறீங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு பாவம், அவனை மூச்சை பிடிச்சிக்கிட்டு எங்கே பெரம்பூர்லேருந்து வந்து பேசிட்டு போகிறான். சரி, அப்போ வந்து ஒரு தட்டை நம்ம வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிடும் கம்பெனிக்கு. நீ 3 கேள்வி தான் இன்றைக்கி. இந்த ஒரு கேள்வி நாளைக்கு பார்த்துட்டு வந்து, நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு, இல்லைன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணிட்டு வந்து கூட நாளைக்கு கேட்போம். திரும்ப ஏதாவது புக்கை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க, அவங்க எந்த கோத்திரம்னு. நான் பயன் பண்ணும்போதே நான் அதை மார்க் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதை கவனிச்சிருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். கதை கேட்குற மாதிரி தானே கேட்குறாங்க, ஹிஸ்ட்ரி இல்லை. அப்படியே ஜாலியாக கேட்டு நல்லா இருக்குல்ல அப்படி. ஆமாம், அப்படியே சொல்லிட்டு அப்படியே கொண்டு போகிறாருப்பா அப்படி சொல்லி யாரும் எழுதுறதெல்லாம் கிடையாது. ஹிஸ்ட்ரினால அப்படியே கதை அப்படியே ஜாலியாக கதை கேட்டு ரசூல்லா அப்படியே வந்து சரி ஓகே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய பாட்டனாருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மீது பெரிய அன்பு வைத்தவர் யார்?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாப்பா மௌத்தாயிடுறாங்க, அம்மா மௌத்தாயிடுறாங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பாட்டனார் மௌத்தாயிடுறார். அதன் பிறகு அவருடைய பொறுப்பை ஏற்றவர் யார்? இல்லை, முதல்ல அபூ தாலிப் சரியான பதிலே இல்லையே. அது பின்னால் அரசியல் சூழலில் அவர் பொறுப்பில் இருந்தார். அதை வச்சு தானே சொல்கிறீங்க, இல்லை பயானில் சொன்னாரா? சரி, ஓகே. இருந்தாலும் பதில் கேள்வி உங்களுக்கு கிடையாது, ஆண்களுக்கு இல்லை. வேற கேள்வி கேட்போம். இப்போ கேள்வி ஆண்களுக்கு. இப்போ சின்பை உரிமை கொடி தூக்கிட்டாரு. இப்போ ஆண்களுக்கு கேள்வி. கேட்டுருவோம்பா கேள்வி. நீங்களாம் அந்த டீம் ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்னு நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் கவனிக்கிறாங்க, நல்லா இல்லை கவனிக்கிறாங்க. ஆனால் விட்டு கொடுத்துட்றாங்க. யாராவது சொல்லிட்டு வாங்கிட்டு போட்டோம், நமக்கு எதுக்கு எப்படி. சரி, அது வேணாம். ஹசன் பாய் சொல்லுவார். அதை கேட்டா பசங்க சொல்லுவாங்கன்னு நினச்சி கேட்க வந்தா குரானை அது இறங்கிய துணியிலேயே ஓதணும்னா இவர் ஓதுவதை கேட்கணும்னு யாரை பார்த்து சொல்ல சொன்னாங்க? ஆண்கள் ஆண்கள் ஆண்கள். குரான் அது இறங்கிய அழகிலேயே ஓத வேண்டும் என்றால் இவர் ஓதுவதை கேட்க வேண்டும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்த்து சொன்னாங்க? பெண்கள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படி பாயறதுக்கு. அந்த யாருக்குன்னு கேட்குறாங்க. அதான் அந்த கொஸ்டின். 1 2 ஆண்கள் யாருக்குமே தெரியலன்னா ஹசன் பாய் சொல்றாரு பதில. 3 4 5 6 7 8 9. பெண்களுக்கு தெரியுமா? சரி, தெரியும். அப்போ வேணாம், இங்கே விட்டுருவோம் அந்த கேள்வி. ஹசன் பாய் சொல்லுங்க. தெரியாதா? சரி, பெண்கள்னு சொல்லுங்க. உங்க யாராவது ஒருத்தர் முடிவுக்கு சொல்லணும். இப்படி 2 பேர் 3 பேர் சேர்ந்து சொன்னா எப்படி? சரி, பெண்களுடைய கேள்வியை கேட்டுருவோம் தனியா. அப்துல்லா பின் மசூத் நான் சொல்றாங்களே எல்லாரும் ஒரே தொனியில். அப்துல்லா இப்னு, நேற்று தான் பயானில் சொன்னேன், லாஸ்ட்டாக சொன்னேன் இந்த செய்தியை. இப்னு மசூத் நிறுத்துங்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கண்கள் அழுதுகிட்டு இருந்துச்சு. நேற்று சொன்னமே, நான் எதுவும் சொல்லிடுவாங்கன்னு நினச்சேன். ஒரு தட்டு கூட போல. சரி, அகைன் பெண்களுக்கு கேள்வி. எனக்கு பிள்ளை பாக்கியம் வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே எப்படி துவா கேட்டார்? நேற்று பயானில் சொன்னேன் இல்லையா? அல்லாஹ்ட்ட துவா கேட்கணும்னா இப்படி தான் கேட்கணும். எப்படி கேட்டார்னு கேட்டேன். 90லாம் இல்லை, அதெல்லாம் குரானில் அதெல்லாம் இல்லை. நான் அப்படி சொல்லவும் இல்லை. சரியில்லை. நான் எப்படி பிள்ளை பெற்றுக்குவேன்னு கேட்டாங்களா அல்லாட்ட? அதான் எப்படி? அது ஆயத்தில், நான் ஆயத்தை சொல்லி 3 முறை சொல்லியிருப்பேன் அதை கண்டினியூஸாக. விட்டா இப்போ ஜென்ஸில் சொல்லிவிடுவாங்க, அவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க தெரியுமா? அதுலேயும் நீங்கள் பாதி தான் சொல்லியிருக்கீங்க, இன்னொரு மீதி இருக்குது. ஒன்று 2 3 ஃபிர்தௌஸ் இல்லையா? 4 5 6 7 சொல்லுங்க 8 9 10 சொல்லுங்கப்பா.
என்னப்பா பெரிய மனுஷனாவே பண்ணீங்க, நான் கூட ஏதோ மொத்தமாக ஒரு முடிவு வந்து சொல்லிடுவீங்கன்னு நினச்சேன். அப்போ அந்த பாதி சொன்னவங்கள தான் கொடுத்துடலாமா? அப்போது ஏஜென்சிக்கு யாரும் தெரியல, பலகீனம் அடைஞ்சிட்டது. சுபான் அல்லாஹ், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். ரப்பி இன்னி வஹனல் அதுமு மின்னி வஷ்தஅல ரஸு ஷைபா வம்ரஅதி ஆகிரா. எதெல்லாம் நெகட்டிவோ எல்லாத்தையும் சொன்னார். என்னுடைய தலைமுடி நிறையாயிருச்சு, எலும்பு பலகீனமாயிருச்சு, என் மனைவிக்கு பிள்ளை பிறக்காதுன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நான் உங்ககிட்ட துவா கேட்கறதுல, அதான் அடுத்த பாயிண்ட் லேடிஸ் சொல்கிறேன், அந்த இன்னொரு பாயிண்ட்டுங்கிறது அதுதான். வலம் அக்கு பி துஆயிக ரப்பி ஷகியா. இதெல்லாம் இருந்தாலும் உன்னிடத்துல பிரார்த்தனை செய்வதில் நான் வந்து நிராசை ஆக மாட்டேன், நான் கேட்பேன், நீ கொடு அப்படின்னு. ஹசன் பாய் வாங்க. ஹசன் பாய், அல்லாஹ் அக்பர், ஆண்களின் மானம் காத்திருக்கார் ஹசன் பாய். அடுத்த கேள்வி ஆண்களுக்கா பெண்களுக்கா? பெண்கள் கேள்வி தான் ஆண்களுக்கு வந்துச்சு. ஓகே, இப்போ ஆண்களுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த ஆண்டாக உத்தேசமாக சொல்லப்படும் ஆண்டு என்று எந்த ஆண்டை சொல்கிறான்? பாவம் பயன் பண்ணும்போது சொல்கிறான், ஃபுல்லாக சொல்லுங்க, வெளியே சொல்லுங்க, ஃபுல்லாக 500 சொல்லுங்க, தப்பா தான் பரவாயில்ல. 570 ஃபுல்லாக சொன்னதானே தெரியும். 501 501 இல்லை, 1 2 கிறிஸ்தவ பிறப்புக்கு பின் தானே. சொல்லிட்டு சொல்லு, நீங்க அதை சொன்னார், அதை சொல்லுங்க. 70 அவர் சொன்னாரு அப்படியா? அவர் 70 நேரம் ஒன்று சேர்த்து சொன்னார். ஹசன் பாய் இந்த பெருசா ஆகிட்டார். ஹசன் பாய், அல்லாஹ் அக்பர். சான் பாய் அப்பயே சொன்னார் ஹசன் பாய் பேன் பண்ணணும்னு. அடுத்து பெண்களுக்கு இல்லை கரெக்டா? சரி, அவுட் ஆஃப் பயான்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்போம். மூன்று விஷயங்கள் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி உறுதியாகும். அது என்னென்ன 3 விஷயங்கள்? பயான்ல இருந்து தான். 1 2 3 விஷயங்கள் இருந்தால் அல்லாஹ் வந்து இந்த சமூகத்துக்கு உதவி செய்வான். எஸ் 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 சொல்லுங்க சொல்லுங்க. என்னது உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஒரு டிப்ஸை சொல்லி ஆகணும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் இன்னைக்கு பயான் எதை பற்றி பேசணும்? அதான் மெயின். பலகீனம், தொழுகை, 2 முக்கியமான சம்பந்தமில்லாத 2 விஷயங்கள். இஹ்லாஸை பற்றி வாங்க. அல்லாஹ் அக்பர். இப்போ ஆண்களுக்கு முடிச்சுடுமா? சரி, நாளைக்கு சொல்லி இந்த தட்டை வந்து நாளைக்கு மாற்றிக்குவோம். இபாதத்து செய்கிற நேரங்கள் நிறைய தொழுது, திக்ர் ஓதி, குர்ஆன் திலாவத்துகள் செய்து, நிறைய எல்லா இடத்துலையும் அழுது